வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஸ்கூலுக்கு வெளியில் பெட்டி கடையிலலாம் கிடைக்கக்கூடிய மிளகாய் மிட்டாய் சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அளந்து எடுத்துக்கிறதுக்கு. ஆனால் அதே கப்பை வந்து சுகர்லாம் அளந்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய். நீங்கள் வந்து நெய்யும் வேணாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விடுங்க ஒரு தடவை. நீங்கள் மாவு எடுக்கிற அதே கப்பில் சுகரும் வாட்டரும் வந்துட்டு அளந்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்தாச்சு. இந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா கலந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த பதம் வந்து வரணும். அவ்வளோதான். மாவு வந்து இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம வந்துட்டு மிளகாய் மிட்டாய் வந்து செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதுமானது. இப்போ இதை வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படியே நம்ம உருட்டினோம் அப்படின்னா அந்த மிளகாய் ஷேப் வந்துடும். ரொம்ப குண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நீளத்தோட ஓரளவுக்கு தின்னாவே வந்துட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நல்லா குண்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளருக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம பாதுஷாலையெல்லாம் உள்ளருக்கு வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். வெளியில் மட்டும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து தின்னா பண்ணீங்க அப்படின்னா, ஒல்லியாக பண்ணீங்க அப்படின்னா உள்ளேயும் வந்து நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்துட்டு சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே வந்து தீயை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கையும் நமக்கு வந்து நல்லா வந்து குக்காகி வரும், அந்த மொறுமொறுப்பு தன்மைக்காக. இல்லை அப்படின்னா வெளியில் மட்டும் நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். வெந்திருக்கும் ஆனாலும் வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு அடங்கி வந்துடுச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. இன்னொரு 1 நிமிஷத்துலேயே வந்துட்டு அந்த கலரும் வந்துட்டு நமக்கு வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. பாருங்கள், அந்த கலர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு அது நல்லா சூடாகிடுச்சுன்னா எண்ணெய், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு மாவு கலந்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். இந்த சுகர் கூடவே அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போது நல்லா பாகா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். வேறு எதுவும் வந்து நம்ம இதில் வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாகு வந்து நல்லா திக்காக வரணும், தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக வரணும். நம்ம 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வரும். தண்ணியாக இருக்கும்போதே பாகு தண்ணியாக இருக்கும்போதே சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி சதன்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பாதுஷாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா திக்காகிடுச்சு பாகு. நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும் பாகில், கரெக்டாக சொல்லணுன்னா. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இதை வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து இது உள்ளருக்கு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுலாம். இந்த பாகு வந்து அந்த மிளகாய் மிட்டாய் மேலே நல்லா வந்து படணும். எல்லா இதுலேயுமே வந்துட்டு நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பாகோட அளவு வந்து கம்மியாகி நமக்கு வந்துட்டு கிறிஸ்டலைஸ் ஆகும். கிறிஸ்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து கேரமலைஸ் ஆகும் இந்த பாகு. கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் வந்துட்டு இந்த பாகெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமை வந்துட்டு கூட்டி வச்சுக்கோங்க. தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க.
பாருங்கள் இந்த பாகெல்லாம் ஓரளவுக்கு வந்து திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே கூடயுமே நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கடாயிலெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் வந்து வர ஆரம்பிச்சிட்டு அந்த கேரமலைஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இப்போது இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும். கிறிஸ்டலைஸ் ஆனிச்சுன்னா அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த சீனி சேவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இது வந்து இருக்கும். கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிறிஸ்டலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் இது அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு வந்து கேரமலைஸ் ஆகும். அப்போ நமக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கை விடாமல் வந்து வேகமாக கிளறணும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் அந்த கேரமலைஸ் ஃபார்ம் ஆனது வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு கோட்டாகாமல் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா வேகமாக வந்து கடாயை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வேகமாக வந்து கலந்து விடுங்க. நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்நாக் இது. ஸ்கூலுக்கு வெளியில் அந்த பெட்டி கடைகள்லாம் வந்துட்டு அப்போ கிடைக்கும். இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு வந்து தேன் மிட்டாயெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இது வந்துட்டு இப்போ வந்து அவைலபிளாக இருக்கிறதில்ல. பாருங்கள் கலர் வந்து நல்லா வந்துட்டு இந்த டைமில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்து சூப்பராக வந்துருச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி ஆற வச்சுக்கலாம். இதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து விட்டு ஆற வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து இது நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல மொறுன்னு வந்துட்டு இது வந்து ரெடி ஆகிடும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சவுண்டே வந்துட்டு இது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள் உள்ளெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், மிளகாய் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.